காய்ஸ், தயவு செஞ்சு சொல்கிறேன், நித்தண்டோ ஸ்விட்ச் 2 இப்போதைக்கு வாங்கிடாதீங்க. பெட் மட்டுமே அவ்வளோ பிரச்சனை. ரெட்டிட்டில் நித்தண்டோ ஸ்விட்ச் 2 பெட்ரி இஷ்யூன்னு தட்டி பாருங்கள், அவ்வளோ பேர் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. பெட்ரி அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, என்னோடய பெட்ரி வந்து பின்னால் வந்து ஸ்வாலோவாக இருக்குது, அப்புறம் ஸ்விட்ச் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் பெட்ரி லைஃப் ரொம்ப பேடாக இருக்குது, அப்படி இப்படின்னு நிறையா இஷ்யூ பெட்ரியில் மட்டுமே. ஸோ இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரியோட இண்டிகேட்டர் ரொம்ப தப்பாக காமிக்குது. பெட்ரியோட இண்டிகேட்டர் வந்து தப்பாக காமிக்குது. அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க அந்த கொன்சோல் ஃபுல்லாக, நீங்கள் கொன்சோலில் கேம் விளாட போகிறீங்க. விளாடும் போதே ஆரம்பத்திலேயே வாங்கினப்பே இந்த மாதிரி பிரச்சனைனா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? கடுப்பாக இருக்காது? அதுக்கப்புறம் ஸ்லீப் மோடில் வச்சோம்னா பெட்ரி வேகமாக ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஸ்விட்ச் 2ல் வந்துட்டு 2 to 6.5 ஹவர்ஸ் தான் பெட்ரி வந்துட்டு தாங்குது. ஆனால் ஓலெட்டில் வந்துட்டு 4.5 to 9 ஹவர்ஸ் பெட்ரி வந்து தாங்கும். ஸோ அது வேறு கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி? சில பேர்த்துக்கு வந்து 2 ஹவரில் பெட்ரி டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆயிடுது. மரியோ கார்ட் விளாண்டாலே, மரியோ கார்ட் கேம் விளையாண்டா பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மிஸ்லீடிங் பெட்ரி லெவல் ரீடிங்ஸ் இண்டிகேட்டர் பக், அது நான் உங்களுக்கு சொன்ன முதல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தவங்க இருப்பாங்க யூடியூப்பில், ஐஃபிக்ஸ்னு, அவங்க வந்துட்டு இந்த எல்லாத்தையும் திறந்து எல்லாத்தையும் காட்டுவாங்க, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே PS5 இந்த கொன்சோல் அதெல்லாமே. ஸோ அவங்க வந்துட்டு இந்த பெட்ரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பார்த்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா, த இன்டர்னல் பெட்ரி இசன்ட் யூசர் ரிப்ளேசபிள் சரிங்களா. அவங்க திறந்து பார்த்துட்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 3 out of 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தது, அவங்க சொன்னது வந்துட்டு சைட்டிங் ஸ்ட்ராங் க்ளூ, அதுக்கப்புறம் இடன் ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் சோல்டர்ட் கனெக்ஷன் தட் மேக் பெட்ரி ரிப்ளேஸ்மெண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்சில் கன்ஃபார்மாக பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு 3rd பேட்ச் இல்லை 4th பேட்ச் வாங்குங்க. ஆனால் இன்றைக்கி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், 3.5 million யூனிட்ஸ் 4 டேஸில் சோல்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பெருமையாக இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ரெட்டிட்டில் வந்துட்டு கதறாருங்க. ஸ்விட்ச் 2 குவெஸ்டனபிள் பெட்ரி லைஃப், டிஃபெக்டிவ் ஸ்விட்ச் 2 பெட்ரி இஷ்யூஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறானுங்க. ஸோ அதனால் என்னோட கருத்து என்னென்னா, தயவு செஞ்சு இப்போதைக்கு வாங்காதீங்க, வெயிட் பண்ணி வாங்குங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்விட்ச் 2 யாராச்சும் வாங்க போகிறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.